Good afternoon all. Welcome to Exam Edge YouTube channel. ஸோ நேத்தோட ரேஷியோ ப்ரொபோர்ஷனிங் க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 பேசிக் டேர்ம்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்னு பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? ஸோ எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வட்டி அப்படின்னு தெரியும். ஸோ இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கூட்டு வட்டி. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் வரும்? இப்போ நம்ம யார்ட்டையாவது கடன் வாங்குறோம், சரியா? ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ 1000 ரூபாய் கடன் வாங்குறோம் அப்படின்னு சொல்றேன்ல, இந்த 1000 ரூபாவை தான் நம்ம என்ன டேர்ம்ஸ்ல சொல்லுவோம்? எவ்வளோ பைசா கடன் வாங்குறோம், இல்லை எவ்வளோ அமௌண்ட் கடன் வாங்குறோமோ அதை தான் பிரின்சிபல் இல்லைன்னா அசல் தொகை அப்படின்னு சொல்லுவோம், சரியா? 1000 ரூபாய் நான் வந்து ஒரு வருஷத்துல ரிட்டர்ன் கொடுத்துட்றேன், இல்லை ஒரு மாசத்துல ரிட்டர்ன் கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்ம வாங்குவோம்ல. ஸோ அந்த ஒரு மாசம் இல்லை ஒரு வருஷம் அப்படின்னு நான் கணக்கு சொல்றேன்ல, அதை தான் இங்கே என்ன சொல்லுவோம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் இல்லைன்னா எத்தனை ஆண்டுக்கு நான் வந்து கடன் வாங்குறேன் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன டேர்ம்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம்னா என் அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபல் இல்லை அசல் தொகையை பி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து 2 வருஷத்துக்கு கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எவ்வளோக்கு அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ வட்டி விகிதத்துக்கு நான் வாங்குறேன், சதவீதத்துக்கு வாங்குறேன் அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போ நான் 10% வட்டிக்கு வாங்குறேன், சரியா? ஸோ 10% வட்டிக்கு வாங்குறேன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்பயுமே பர்சன்டேஜில் தான் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபார்முலாவில் எப்பயுமே எப்படி தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் அப்படின்னா பர்சன்டேஜில் தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்னன்றது எனக்கு எப்பயுமே நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இப்போ நான் 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன் 2 வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட்டில், சரியா? இப்போ நான் அந்த கடனை 2 வருஷம் கழிச்சு மொத்தமாக திருப்பி கொடுக்கணும்ல, அந்த மொத்தமாக திருப்பி கொடுக்குறத நான் என்ன சொல்வேன்னா அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் மொத்தமாக திருப்பி கொடுக்குறது ஏன் அமௌண்ட் அப்படின்னா, நான் வாங்கின அசல் தொகை பிரின்சிபலோட சேர்த்து நான் இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ அதனால அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டோட்டல் அமௌண்ட் இல்லை மொத்த தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மொத்த தொகைக்கும் இந்த பிஎன்ஆர் இந்த 4 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் தான் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்னாலே இதுதான். அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும் இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே இந்த 4 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? பிரின்சிபல் வந்து மாறாமல் இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இங்கே 2 இயர்ஸ்ன்னு இருக்கா? ஸோ இப்போ நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இப்போ 2 இயர்ஸ்க்கு 10% நான் வந்து வட்டி விகிதத்துக்கு வாங்கியிருக்கேன். அப்போ வருஷத்துக்கு எனக்கு எவ்வளோ வட்டி வரும்னு சொல்லுங்க? 1000ல் 10%, சரியா? 1000ல் 10%னா எனக்கு என்ன வரும் வட்டி? 100 ரூபான்னு வருமா? ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய் அப்படின்னு வரும். 1000ல் 10%. இல்லை டவுட்டாக இருந்துச்சுன்னா இங்கே பாருங்க, 1000 இன்ட்டு 10%. பர்சன்டேஜை மாற்றணும்னா டிவைட் பை 100 போடுமா? ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 10 × 10 100 ரூபாய். ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்து 100 ரூபாய். இப்போ 2 வருஷத்துக்கான வட்டினா என்னது? அடுத்து இன்னொரு வருஷத்துக்கு திரும்ப +100. அப்போ மொத்தம் எனக்கு 200 ரூபாய் வட்டி வரும். இது என்ன சொல்லுவோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன அப்படின்னா, நான் 2 வருஷத்துக்குன்னு கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா கூட நம்ம அந்த கடன் தொகையை எப்போ வேணா கட்டிக்கலாம். அசலை நம்ம எப்போ வேணா கட்டிக்கலாம், பிரின்சிபலை எப்போ வேணா கட்டிக்கலாம். ஆனால் இந்த வட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வட்டியை நான் வருஷம் டான்னு ரிட்டர்ன் கொடுத்துடணும் அவங்களுக்கு. அப்படி கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வட்டியை தூக்கி நமக்கு அசல்ல சேர்த்துருவாங்க. அப்போ இந்த வட்டிக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த வருஷம் வர்றப்போ வட்டிக்கும் வட்டி கட்டுற மாதிரி ஆயிடும். ஸோ ஒரு வருஷம் முடிவுலையும் கூட்டு வட்டியில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நான் அந்த வட்டி தொகையை கரெக்டாக கட்டிகிட்டே வரணும். அப்படி கட்ட மிஸ் ஆச்சு அப்படின்னா அதை தூக்கி என்னுடைய அசல் தொகையில் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வட்டிக்கும் சேர்த்து எனக்கு வட்டி வாங்குவாங்க. அப்போ வட்டிக்கு வட்டி வாங்குறது தான் என்னது நமக்கு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லை கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அப்போ நான் வருஷம் சப்போஸ் நான் கட்டலை இல்லை, நான் ஸ்டார்டிங்லேயே நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னா நான் வருஷம் வட்டி கட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த வட்டிக்கு வட்டி போடுவாங்க மொத்தமாக நான் அதை கட்டுறப்போ, சரியா? அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்னுடைய பிரின்சிபல் அசல் தொகை என்ன பண்ணும்? வருஷம் மாறிட்டே இருக்கும். இப்போ வருஷத்துக்கு நான் இங்கே என்ன சொன்னேன்? 100 ரூபாய் வட்டின்னு சொன்னேன்னா பிரின்சிபல் 1000 ரூபாவா? அப்போ 2வது வருஷத்துக்கு எனக்கு என்னவாயிடும்னா வருஷம் பிரின்சிபல் 1000 ரூபாய் அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் கடன் வாங்கின தொகை. ஒரு வருஷம் முடிவில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 1000தோட என்னுடைய வட்டி 100 ரூபாயும் சேர்த்துருவாங்க. அப்போ எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் அதாவது அசல் தொகை என்னவாயிடும்னா
1100 அப்படின்னு மாறிடும். இப்போ எனக்கு 2வது வருஷத்துக்கு நான் வட்டி கணக்கிடுறப்போ 1100ல் 10% என்ன அப்படின்னு பார்க்கணும். 1100ல் 10% என்ன வந்துடும்? 110 அப்படின்னு வரும். அப்போ நான் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் கட்டணும்? 1000 + 110 ப்ளஸ் வருஷம் இருந்த 100. ஸோ 1100 + 110 1210 ரூபா நான் கட்டணும். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளோ கட்டணும்? 1200 ரூபாய் கட்டணுமா? இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எவ்வளோ கட்டணும்னு சொல்கிறேன்? 1210 ரூபா கட்டணும்னு சொல்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா 10 ரூபா இருக்குல்ல, அதுதான் என்னது? வட்டிக்கான வட்டி போட்டிருக்காங்க. சரியா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். அந்த ஒரு ஃபார்முலாவை தான் மாற்றி மாற்றி போட்டு எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. Pன்றது பிரின்சிபல், Nன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ். அந்த N எப்பயுமே நான் ஆண்டு இயர்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொஷின் எப்பயுமே வந்து வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இதுவே எனக்கு 6 மாதத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா 6 மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? ஸோ ஆர் எப்பயுமே எனக்கு பெர் ஆனம், வருஷத்துக்கு இவ்வளோ வட்டி சதவீதம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். இன்னொரு ஃபார்முலா வரும் எப்போ அப்படின்னா, எனக்கு வந்து என்னுடைய வட்டி வந்து 2 மடங்கு ஆகுது, அசல் தொகையை விட 2 மடங்கு ஆகுது, எத்தனை வருஷத்தில் அப்படி 2 மடங்கு ஆகும், அந்த மாதிரி கொஷின்லாம் பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன கான்செப்ட் படிப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. இந்த ஃபார்முலாவில் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் இயர்ஸ் N கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம், இல்லை R கண்டுபிடிக்க சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி ஜென்ரலாக பேசிக் கொஷின் ஃபுல்லாக இன்னைக்கு பார்க்கலாம். நாளைக்கு கொஞ்சம் ஒரு சில கான்செப்டோடு சேர்ந்து அந்த டபுள் ட்ரிபிள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த கொஷின் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சிடும். சரியா? ஸோ இந்த வாரம் சாட்டர்டே சண்டேவும் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடுவோம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக குரூப் 4க்கும் வீடியோஸ் போடலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாமா? இப்போதைக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இதுதான் ஃபார்முலா PNR/100. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஃபார்முலா தான். ஸோ அதனால இங்கே வந்து ஏதாவது ஷார்ட்கட்டு ஃபார்முலா அதெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்க வேணாம். இப்போ ரொம்ப யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? /100 போடுறதுக்கு பதிலாக நம்ம PNR எழுதுறப்பவே நமக்கு 2 0 கேன்சல் பண்ணுற மாதிரி நம்ம போட்டுட்டு சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹5,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இந்த 5,000ன்றது என்னுடைய அசல் தொகை. அட் 10% பெர் ஆனம்ன்றது 6. 5ன்றது எனக்கு என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ். நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? P வந்து 5,000, N வந்து என்னது? 10, R வந்து 5. /100னா 2 0 கேன்சல் பண்ணுவோமோ, அதை நான் இப்படியே கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்படியே கேன்சல் பண்ணிட்டா இங்கே என்ன வரும்? 5 × 5 25. அதுக்கப்புறம் எத்தனை 0 இருக்குது? 2 0 இருக்குது. அப்போ 2500 தான் என்னுடைய வட்டி தொகை. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது பாருங்க. Ashok deposited ₹10,000 in a bank at a rate of 8% per annum. Find the simple interest for 5 years. ஸோ deposited amount principal எவ்வளோ? 10,000 டெபாசிட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வட்டி விகிதத்துக்கு? R வந்து 8%. 5 வருஷம் கழிச்சு எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறேன். ஸோ PNR/100 10,000 P, N வந்து 5, R வந்து 8, /100க்கு பதிலாக 2 0 கேன்சல் பண்ணிடுமா? ஸோ 2 0 கேன்சல். இப்போ இங்கே என்னது? 8 5s are 40. அப்புறம் 2 0 சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கிட்டா என்ன வந்துடும் நமக்கு? 4,000 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 1000 10% ஃபார் 2 years. ஸோ P வந்து 1000 10 years 2 years 10% 2 yearsக்கு. ஸோ /100க்கு பதிலாக 2 0. அப்போ இங்கே என்னது? 2 × 10 20. அப்புறம் ஒரு 0 இருக்கா? ஸோ 200. கிளியர்? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 7,500. P வந்து 7,500 at 6% per annum ஃபார் 8 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 7,500 P, N 8, R வந்து 6. /100க்கு பதிலாக 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 8 6 R என்ன வந்துடும் நமக்கு? 48. ஸோ 75 × 48. இதை என்ன பண்ணலாம்? 48 × 17 போடலாம். அடுத்து 48 × 5 போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 8 7s are 56, மிச்சம் 5. 4 7s are 28, 28 + 5 என்னது? 33. அப்புறம் இங்கே ஒரு 0 இருக்குது, 0 சேர்த்துக்கலாம். அடுத்து 5 8s are 44.
அடுத்து இங்கே 20 + 4 240. அப்போ இங்கே ஆன்சர் என்ன வந்துடும் 10 1 6 3600. ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 7500 at 8% per annum ஃபார் 1 year 6 months. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நம்ம வருஷத்துக்கு பார்த்தோம். இப்போ மாதம் அப்படின்னு என்ன கொடுக்கலாம், அதை என்ன பண்ணணும் அப்படின்னா வருஷமா மாற்றணும். மந்த்தை எப்படி வருஷமா மாற்றுவோம், டிவைடட் பை 12 அப்படின்னு போடணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் பி வந்து 7500, ஆர் வந்து 8. இப்போ 1 year 6 months அப்படின்னா என்னது, எனக்கு 1.5 வருஷம்னு சொல்லுவோமா. ஸோ 1.5 வருஷம்னு எழுதலாம். 1.5 வருஷம்னா நமக்கு என்னது 3ல் பாதி தான் 1.5 இல்லை. அப்போ 3/2ன்னு எழுதிக்கலாம். இல்லைனா என்ன பண்ணலாம்னா இங்கே பாருங்க 1 + 6 months இருக்கு. ஸோ 6/12 அப்படின்னு போடணும். அப்போ இதை 2 டேபிளில் இல்லை 3 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இங்கே என்ன இருக்கும் 2/4 அப்படின்னு இருக்கும். திரும்ப இதை கேன்சல் பண்ணால் 1/2 அப்படின்னு வருமா. அப்போ 1 + 1/2. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். 1 + 1/2 எல்சிஎம் எடுத்தால் இங்கே என்னது 2 + 1 3/2 அப்படின்னு கிடச்சிருமா. இதை தான் நான் ஸ்ட்ரைட்டாக சிம்பிளாக லாஜிக்காக சொல்கிறேன், வேற எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்னது 7500 பி, என் வந்து என்னது 3/2, ஆர் வந்து 8 டிவைட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2 கேன்சல் பண்ணால் 4ன்னு வந்துருமா. இப்போ இங்கே என்னது 3 4s are 12. அப்போ 75 × 12 தான் நம்மளுடைய ஆன்சர். 75 × 10ன்னு பண்ணால் 715 வந்துருமா. 75 × 2ன்னு பண்ணால் 150யா. அப்போ 750 + 150 அப்படின்னா என்ன ஆன்சர் 900. அடுத்தது பாருங்க, ரூபாய் 68,000க்கு ஆண்டு வட்டி 16 2/3% வீதத்தில் 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிரின்சிபல் எனக்கு 68,000. ஓகேவா, 9 மாசம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வருஷமா மாற்றணும். எண்ணுக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன், டிவைடட் பை 12ன்னு சொன்னேன்னா. ஸோ 9/12. ஆர் என்ன இருக்குன்னு பாருங்க 16 2/3%. ஸோ இந்த மிக்சட் ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னமாக மாற்றணும்னா இங்கே என்ன வரும் × 2 ப்ளஸ். ஸோ 16 × 3 48, 48 + 2 50, 50/3 கரெக்டா. ஸோ 50/3 × 50/3 டிவைடட் பை 100 போடுவோமா. அதுக்கு பதிலாக நான் இங்கே 2 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 அப்படின்னு வந்துடும். 3ஐயும் 9ஐயும். அடுத்தது நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. இங்கே 680, இங்கே என்ன வந்துடும் 340. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணலாம் 2 டேபிளில் திரும்ப பண்ணால் 3 1ல் 2 170 அப்படின்னு கிடச்சிடும். 117 கிடச்சிருச்சு. இந்த 3 கேன்சல் ஆகிடுமா. இப்போ என்ன இருக்குது 170 × 50 அப்படின்னு இருக்குது. 7 5s are 35, 3 அப்போ 85, இந்த 2 0. ஸோ 8500. இதுதான் என்னது எனக்கு 9 மாதத்துக்கான தனி வட்டி. ஓகேவா. ஸோ நமக்கு மாதத்தில் கேட்டாலும் என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட தெரியணும். ஸோ அதே தான், ஆனால் மாதத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா வருஷமாக மாற்றணும். டிவைடட் பை 12 அப்படின்னு போடணும். இப்போ 7500 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 வருடம் 6 மாதம். அப்போ இங்கேயும் என்னது 1.5 வருஷம். அப்போ 3/2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த சம் ஏற்கனவே போட்ட மாதிரி இருக்குல்ல, × 7500 டிவைடட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல். அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 75 × 12 அப்படின்னு போடுவோம். இப்போ தான் போட்டோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 900ன்னு வந்துச்சு. அடுத்தது பாருங்க, 20,000க்கு 5% ஆண்டு வட்டி விகிதத்தில் 3 மாதங்களுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 20,000 வந்து நம்மளுடைய அசல் தொகை பிரின்சிபல். என் என்னது எனக்கு 3 மாதம். அப்போ 3/12 × 5 டிவைட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் பண்ணிடலாமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 3 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் 4 அப்படின்னு வருமா. இதை 4 டேபிளில் 200 கேன்சல் பண்ணால் என்னது 15 வரும். 50 × 5 நமக்கு என்ன ஆன்சர் வந்துடும் 250. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து 8,000க்கு 7% வட்டி விகிதம் 1 வருடம் 6 மாதங்கள். ஸோ 8,000 × 7%. ஸோ 7% 6 மாதங்கள், 1 வருடம் 6 மாதம். அப்போ இங்கே என்னது 3/2. அப்போ இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்னது 4000 டிவைடட் பை 100 போட மறந்துட்டோமா. ஸோ இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டா 40 × 21 அப்படின்னு வரும். 7 3s are 21. 21 4னா என்னது 84. அப்போ 840 தான் நம்ம ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ரூபாய் 650க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி விகிதம் தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6750. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்.
219 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை என்ன பண்ணணும்னா வருஷமாக மாற்றணும். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் இருக்கும்? 365 நாளா? ஸோ 365 நாள்னா அப்போ 219/365 அப்படின்னு போடணும். இது ரெண்டும் எந்த வாய்ப்பாடில் கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73வது வாய்ப்பாடில் கேன்சல் ஆகும். சரியா? ஸோ 73வது வாய்ப்பாடில் கேன்சல் ஆகும். 73 × 1னா 73 டேஸ். 73 × 2னா என்ன வந்துடும்? 146 டேஸ். 73 × 3 அப்படின்னா 219 டேஸ். 73 × 4ன்னு பண்ணுறப்போ 12 2 அப்புறம் 302 அப்படின்னு கிடச்சிடும். × 5ன்னு பண்ணுறப்போ 365 அப்படின்னு வரும். அப்போ இதை என்ன பண்ணலாம்? 219 அப்படின்னா 219/365 நான் எப்படி எழுதலாம்? இது ரெண்டையுமே 73 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3 இது 5. ஸோ 3/5ன்னு வரும். அப்போ P வந்து 6750, N வந்து என்னது 3/5, R வந்து 10%, டிவைடட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன இருக்கும்? 675 × 3/5ன்னு இருக்கும். 5 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் என்னது? 1ல் 5 மிச்சம் 1, 3ல் 15 மிச்சம் 2, ஸோ 135 × 3 அப்படின்னு வரும். 15 1 10 1 405ன்னு வந்துச்சா? ஸோ 405 தான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ 146 டேஸ் 302 டேஸ் அப்படின்லாம் நமக்கு கொஷினில் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? 3 4s are 12 1 ஸோ 292. இது 302ல் 292 இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா 73ன்னு வந்துச்சுன்னா 1/5 அப்படின்னு வரும். அதாவது 73/365ன்னு போடுவோமா? அப்போ 73 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ 1/5ன்னு வரும். அடுத்து 146/365 அப்படின்னு போடுறப்போ 2/5. 219/365 போடுறப்போ 3/5. 292 டேஸ்னா 4/5 அப்படின்னு போடணும். சரியா? ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. 73 டேபிளில் ஞாபகம் வச்சு கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? 10,950 என்ற அசலுக்கு 42 நாட்களில் ஆண்டுக்கு 10% தனி வட்டி முறையில் கிடைக்கும் வட்டி எவ்வளவு? ஸோ இது வந்து 42 நாளில் வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது என்னது? இதுதான் நம்மளுடைய அசல் தொகை. ஸோ 10,950 42 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 42/365 அப்படின்னு போட்டுக்கலாமா? ஸோ 42/365 × 10% டிவைட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த 365ம் 1095யும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கே நம்ம சொன்ன மாதிரி 73 வாய்ப்பாடில் வர்ற மாதிரி மேலே இல்லை இல்லையா? ஸோ அதனால இப்போது என்ன பண்ணலாம்? நம்ம 5 வாய்ப்பாடில் அடிக்கலாம். 5 வாய்ப்பாடில் அடித்தா என்னது? 7 5s are 35 மிச்சம் 1 3 அப்படின்னு கிடச்சிரும். இங்கே என்னது? 2 5s are 10 அப்புறம் 1 5s are 5 அப்புறம் 4னா 219 அப்படின்னு வரும். அப்போ இங்கே என்ன கிடச்சிரும்? 219 × 42/73 அப்படின்னு இருக்கும். ஸோ 219/73 எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இங்கே 219 3ல் போட்டால் வந்துச்சா? அப்போ இப்போ இதை 73 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 அப்படின்னு வந்துடும். 42 × 3 நமக்கு என்ன கிடைக்கும்? 6 126. ஸோ ஆன்சர் வந்து 126. கிளியர்? அடுத்தது பாருங்க, வருடத்திற்கு 7/1/2% வட்டியில் ஏப்ரல் 9 2010 முதல் ஜூன் 9 2010 வரையிலும் 1000ற்கான தனி வட்டி எவ்வளோ? அப்போ இங்கே நம்பர் ஆஃப் டேஸை நம்மளே கால்குலேட் பண்ணணும். சரியா? எங்கேருந்து சொல்கிறாங்க? ஏப்ரல்லேருந்து. ஏப்ரலில் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கும் மொத்தமாக? இப்படி வச்சு பார்ப்போமா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஏப்ரல் இங்கே குழியில் வந்துச்சுன்னா 30 டேஸ், இங்கே மேடில் வந்துச்சுன்னா 31 டேஸ். அப்போது ஏப்ரலில் 30 டேஸ் இருக்கும். இப்போ நடுவில் மே வேற இருக்குது. மேல 31 டேஸ், ஜூனில் எனக்கு 9 டேஸ். அப்போ இங்கே 30ல் இங்கே 9ஆம் தேதி தான் கடன் வாங்குறப்போ 30 - 9 அப்படின்னா என்ன வந்துடும்? 21. அப்போ 21 + 31 + 9 அப்படின்னு போட்டால் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு கிடச்சிடும். ஸோ அப்போ 21 + 31னா என்னது? 52வா? 52 + 9 61 டேஸ்க்கு கிடச்சிடும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 1000 ரூபாய் கடன் வாங்குறாங்க. ஸோ 1000 × 7 1/2வா? 7 1/2னா 15/2. 7 1/2னா 7.5. 15ல் பாதி தான் 7.5. ஸோ அதனால் 15/2 × 61/365 அப்படின்னு வந்துடும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா? சால்வ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் இதுக்கான ஆன்சரை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். சரியா? அடுத்த கொஷின் போகலாமா? இந்த மாதிரி நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் நம்மளா கால்குலேட் பண்ண சொல்கிற மாதிரியும் கொஷின்ஸ் கேட்கலாம். அடுத்தது, ராகுல் 7/6/2006 அன்று 4000 கடனாக பெற்று அதை 19/8/2006 அன்று திரும்ப செலுத்தினார். ஸோ 4000 கடன் வாங்குறாரு, பி. ஓகேவா? வட்டி விகிதம் 5. நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம தான் வந்து கால்குலேட் பண்ணணும். எது? 7/6லேருந்து எனக்கு 19/8 வருஷம் சேம் தான்.
அப்போ 7 6ல இருந்துன்னா 6 வந்து ஜூனா, ஜூன்ல எனக்கு 30 நாளா, இப்படி வச்சு மறந்துருச்சுன்னா இப்படி வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஜூன்ல 30 நாள் அப்படின்னு வரும். ஸோ 30ல 7 போயிடுச்சுன்னா எனக்கு என்னது 23 நாள் இங்க. இங்க நடுவுல ஜூலை வேற இருக்கும். ஜூலைல 31 நாள், இங்க ஆகஸ்ட்ல 19 நாள். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணா 10 13 1 அப்போ 73 அப்படின்னு வந்துடும். ஸோ 73 நாள், 73/365. ஸோ 73/365னா 1/5, இந்த 5 5 கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு இங்க என்ன கிடைச்சிருச்சு 4000 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ அவர் செலுத்திய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராகுல் அன்று கடனாக பெற்று அன்று திரும்ப செலுத்தினார். 5% வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு? தொகை எவ்வளோ? 4000. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். டிவைடட் பை 100 போடணும்ல, அதானே பார்த்தேன். ஸோ டிவைடட் பை 100ன்னு போட்டால் 40 அப்படின்னு வரும். ஸோ இந்த 40ன்றது எனக்கு என்னது? வட்டி, இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. இப்போ அவர் செலுத்திய தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அமௌண்ட் எவ்வளோ? தொகை, மொத்த தொகை அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ என்னது? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் எனக்கு 4000, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 40 ரூபா. அப்போ 4040 தான் நம்ம ஆன்சர். சரியா? ஸோ டிவைடட் பை 100 போடலன்னா இதை 2 0 கேன்சல் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்க நமக்குன்னு ஒரு ஆப்ஷன் வேற வச்சிருக்காங்க. சரியா? ஸோ என்ன மாதிரி யாரும் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்து பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 10க்கு 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய்க்கு 3 பைசா தனி வட்டி வீதப்படி தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 10 ரூபாய்க்கு 4 மாதம். ஸோ பிரின்சிபல் வந்து 10 ரூபாய். எவ்வளோ மாதத்துக்கு வாங்குறாங்க? 4 மாதத்துக்கு. ஓகேவா? அப்போ மாதத்தை வருஷமாக போடணும்னா டிவைடட் பை 12ன்னு போட்டுக்கலாம். இப்போ எனக்கு வட்டி விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? ரூபாய்க்கு 3 பைசா தனி வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பைசான்னு இருக்கா? ரூபாய்க்கு 3 பைசானா 1 ரூபாய்க்கு 3 பைசா வட்டி. 1 ரூபாய்க்கு 3 பைசா வட்டி. அப்போ எனக்கு 10 ரூபாய்க்கு எத்தனை பைசா வட்டி இருக்கும்? 1 ரூபாய்க்கு 3 பைசா வட்டி. அப்போ 10 ரூபாய்க்கு எனக்கு 30 பைசா வட்டியா? 30 பைசா வட்டி. ஸோ இது வந்து எனக்கு என்னது? 1 மாசத்துக்கு. இப்போ இதுவே எனக்கு 4 மாசத்துக்கு வேணும். 4 மாசத்துக்கு வேணும்னா என்னது? 30 × 4 அப்போ 120 பைசா வட்டி. 120 பைசா. பைசாவை இப்போ ரூபாவா மாற்றணும்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 100ஆ? 1 ரூபாய் ஈக்குவல் டு 100 பைசா. அப்போ டிவைட் பை 100ன்னு போட்டால் 1.2 தான் நம்மளுடைய வட்டி. ஸோ லாஜிக்காவே இங்கே போட்டுடலாம். இங்கே அதை விட்டுட்டு என்ன ஆர் என்ன அப்படின்னா நிறைய யோசிச்சுட்டு இருக்க வேணாம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ இப்போ அடுத்தது வந்து இது வரைக்கும் நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்தோம். ஓகேவா? எஸ்ஐ. இப்போ என்னன்னா அசல் தொகை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் 5% per annum for 5 years will be ₹5 on a principal of. ஸோ எனக்கு இந்த ₹5ன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த எண் 5 இயர்ஸ். இங்கே வந்து 5%. இப்போ பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும்? எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100ன்னு தெரியுமா? இந்த எஸ்ஐ 5, இந்த 100 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 500ஆ? 500 ஈக்குவல் டு பிரின்சிபல் என்னன்னு தெரியாது. R5 N5. இப்போ நான் 5ஆம் வாய்ப்பால் அடித்தா இது 100ன்னு வரும். திரும்ப இது 5ஆம் வாய்ப்பால் அடித்தா 20ன்னு வரும். அப்போ என்னுடைய கடன் தொகை எவ்வளவு? 20 ரூபாய். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த அசலானது X% தனி வட்டிக்கு X வருடங்களுக்கு ரூபாய் X என்ற தனி வட்டியை தரும்? ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் X. ஓகேவா? தனி வட்டி X. இது வந்து வருடங்கள் N X, R X. இப்போ எந்த அசல்? பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. அப்போ I ஈக்குவல் டு PNR/100ன்னு போட்டோம்னா X இது. பிரின்சிபல் எவ்வளோன்னு தெரியாது. N X, R X டிவைடட் பை 100. ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிடுமா? அப்போ P × X, இந்த 100 இந்த சைட் போச்சுன்னா ஈக்குவல் டு 100. பிரின்சிபல் வேணும்னா பிரின்சிபல் என்னது? 100/X. ஸோ 100/X எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளோட கரெக்டான ஆன்சர். அடுத்த ஆண்டு வட்டி விகிதம் 2%. 3 ஆண்டுக்கு தனி வட்டி 300 கிடைக்கும் எனில் அசலை காண்க. ஸோ பிரின்சிபல் கேட்குறாங்க. ஸோ ஆர் வந்து 2%ஆ? என் வந்து 3 வருஷம். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 300 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் 300, PNR P தெரியாது, N 3, R 2 டிவைடட் பை 100. அப்போ இதை 3ஆம் வாய்ப்பால் அடிச்சோன்னா 100ன்னு வந்துருமா? அடுத்து இதை 2ஆம் வாய்ப்பால் அடிச்சோன்னா 50ன்னு வருமா? P ஈக்குவல் டு 50 × 100. அப்போ 5000. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு தொகையின் தனி வட்டி 3 ஆண்டுகளுக்கு 235.20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது N.
மேலும் வட்டி விகிதம் 14%, ஆர் வந்து 14%. அந்த தொகையின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த தொகையின் மதிப்பு, அதாவது எவ்வளோ தொகைக்கு தனி வட்டி இவங்க சொல்லியிருக்காங்களோ அந்த தொகையோட மதிப்பு. இங்கே தொகைன்றதும் மொத்த தொகைன்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது, சரியா? ஸோ அப்போ இங்கே பிரின்சிபல் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது 235.2 ஈக்குவல் டு பி என்னன்னு தெரியாது, 314 டிவைடட் பை 100. இப்போ இந்த 100 இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன வரும்? 23520 ஈக்குவல் டு பி இன்ட்டு 3 இன்ட்டு 14. ஸோ இப்போ இது 3 டேபிளில் கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ 7 டேபிளில் ஏதாவது ட்ரை பண்ணலாமா? ஏன்னா இங்கே 14 இருக்குது. ஸோ 7 டேபிளில் ட்ரை பண்ணலாம். 3 7s are 21, மிச்சம் 2. 3 7s are 21, 4. அப்போ 6 7s are 42, 3 3 6 0. இதை 7 டேபிள் அடிச்சா 2ன்னு வருமா? இப்போ இதை 2 டேபிள் அடிச்சா என்ன வரும்? 1ல் 2 மிச்சம் 1, 6ல் 12 மிச்சம் 1. ஸோ 1680 வரும். அப்போ P ஈக்குவல் டு 1680 by 3. 5ல் 15 மிச்சம் 1. ஸோ 560 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. if rate of simple interest is 12% per annum, then find the amount that would get interest of 6,000 per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு ரேட்டு வந்து 12%. இப்போ எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க? 6000 இன்ட்ரெஸ்ட். ஃபைண்ட் அமௌண்ட் தட் வுட் கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேட்டு வந்து 12%. அமௌண்ட் தட் வுட் கெட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பிரின்சிபல் தான் என்னன்னு கேட்குறாங்க. பி என் வந்து 12%. இங்கே 6000 பெர் ஆனம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்குன்னு அர்த்தம். அப்போ 12 into 1 divided by 100 equal to 6000. இப்போ நம்ம 6 டேபிள்லேயே இதை அடிச்சோன்னா என்ன வந்துடும்? 6000. இங்கே 2. திரும்ப இதை 2 டேபிள் அடிக்கிறப்போ 500ன்னு வருமா? அப்போ P ஈக்குவல் டு 500. இங்கே ஒரு 2 0. அப்போ இந்த 2 0 சேர்த்தா ஆன்சர் வந்து 50,000 அப்படின்னு கிடைச்சிடும். சம்டைம்ஸ் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம அமௌண்ட் கொடுத்துட்டு பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்பாங்க. அந்த மாதிரின்னு கேட்பாங்க. இப்போ இங்கே பாருங்களேன். A certain sum of money amounts to rupees 6372. இது என்னதுன்னா அமௌண்ட் in 3 years. இது N, இது வந்து R. Find the principal. அப்போ இங்கே அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? I equal to PNR by 100ன்னு தெரியுமா? இப்போ இங்கே I கொடுக்கல, எனக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா அமௌண்ட் மைனஸ் பின்னு போடணும். அப்போ 6372 மைனஸ் பி அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு சால்வ் பண்ணணும். ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா நம்ம ஆப்ஷன்லேருந்து போடலாம். ஆப்ஷன்லேருந்து போகிறப்போ நம்ம அப்ராக்சிமேட் கெஸ்ஸில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்து ட்ரை பண்ணணும். இப்போ எனக்கு ரொம்ப பெரிய நம்பர் சின்ன நம்பர் அந்த மாதிரி இல்லாமல் கம்ஃபர்டபுளாக ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுறப்போ கெஸ்ஸில் நமக்கு எது ஆன்சர்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? நம்ம 4 ஆப்ஷனுமே ட்ரை பண்ண வேண்டியது இருக்காது. மேக்ஸிமம் 2 ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே என்னது 5000 4500 4000 இருக்கா? நான் 5000ன்னு எடுத்து பண்ணுறேன். ஓகேவா? இப்போ 5000ன்னு எடுத்து பண்ணுறப்போ எனக்கு பிரின்சிபல் நான் 5000ன்னு எடுத்து பண்ணி இன்ட்ரெஸ்ட் என்ன வருது என்னன்னு நான் பார்க்க போகிறேன். அதை வச்சு அமௌண்ட்டு மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ 5000ன்னு வைக்கிறோன்னு வைங்க பிரின்சிபல். பி வந்து 5000. என் வந்து என்னது 3. ஆர் வந்து 6 தான். டிவைடட் பை 100. இப்போ 2 0 2 0 கேன்சல். இப்போ இது என்னது 18 இன்ட்டு 50. ஸோ 18 8 5s are 40 or 4 9 900 தான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட். 900 இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் 5000. அப்போ டோட்டலாக எனக்கு அமௌண்ட் என்னது 5900 தான். ஆனால் இங்கே எனக்கு அமௌண்ட் 6000 மேலே இருக்குது. அப்போது எனக்கு என்னது நான் அசியூம் பண்ண அமௌண்ட் வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. அப்போ என்ன அமௌண்ட்டு நான் அசியூம் பண்ணதை விட அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் ஜாஸ்தின்னு அர்த்தம். எனக்கு இதை விட ஜாஸ்தியாக இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். அப்போ இதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பாருங்க. certain sum of money amounts to 10,080 in 5 years at 8%. Find the principal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்னது 6200 7300லாம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு நான் எதை மேக்ஸிமம் எடுத்து ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா நிறைய 0 இருக்கிறத வச்சு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பிரின்சிபல் நான் 7000ன்னு வச்சு ட்ரை பண்ண போகிறேன். அப்போ பி வந்து 7000, என் என்னது 5, ஆர் வந்து 8 டிவைடட் பை 100. இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 8 5s are 40. ஸோ 40 into 70. 7 4s are 28. அப்புறம் 2 0. இந்த 2800ன்றது என்னுடைய இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஸோ இப்போ இங்கே எனக்கு பிரின்சிபல் எவ்வளோ வச்சேன்? 7000. அப்போ 7000 + 2800 அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும்? டோட்டல் அமௌண்ட்டு
9800 தான் வரும். ஆனால் இங்கே 10,000க்கு மேலே வருது. அப்போ எனக்கு 7,000 விட பிரின்சிபல் அமௌண்ட் ஜாஸ்தின்னு தெரியுது. 7,000 விட ஜாஸ்தி இருக்குது. எனக்கு 2 ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இங்கே தான் என்ன பண்ணணும்னா இன்னொரு ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் வரலன்னா அதை விட ஹையாக இருக்கதா ஆன்சர் வந்துருச்சுன்னா அதை ஆன்சர் அப்படின்னு போட்டுருவோம். சரியா? எனக்கு இங்கே வித்தியாசம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இங்கே ஒரு 200 கம்மி, இங்கே 280. ஸோ 280 ரூபா தான் கம்மியாக இருக்குது. அப்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது இங்கே 7,200 வச்சு செக் பண்ணலாம் அடுத்து. ஓகேவா? ஸோ 7,200 வச்சு செக் பண்ணலாமா? 7,200 வச்சு செக் பண்ணால் என்னது 7,200 இன்ட்டு 5 இன்ட்டு 8 டிவைடட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல். அப்போ இங்கே 40 இன்ட்டு 72. 40 இன்ட்டு 70 நமக்கு என்ன தெரியும்? 2,800ன்னு தெரியும். 40 இன்ட்டு 70க்கு அப்போ 40 இன்ட்டு 2ன்னு போடலாமா? 40 இன்ட்டு 2 80 ருபீஸ் வந்துருச்சா? அப்போ 2,880. 7,200 ப்ளஸ் 2,880னா இங்கே என்ன வந்துடும்? 10 1 10 இங்கே. ஸோ 10,080 அப்படின்னு கிடச்சிருச்சா? ஸோ இங்கே வந்ததே வந்துருச்சு. அப்போ ஆன்சர் வந்து இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எழுதிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதி சால்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். இதை டகடகன்னு நீங்கள் முடிச்சிடலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 9% தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 16,940 ஆகிறது எனில் அசலை காண்க. இங்கேயும் அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டு 16 சில்லற. ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்? 0 நிறைய இருக்க ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ண போகிறேன். ஒன்று 11,000 இல்லைனா 12,000 வச்சு ட்ரை பண்ணுறேன். எனக்கு இங்கே 12,000 வச்சு ட்ரை பண்ண கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா 11,000னா இங்கே எனக்கு வட்டி ரொம்ப ஜாஸ்தியாக வர மாதிரி இருக்குது. தனி வட்டி தானே. ஸோ அதனால் 12,000 கொஞ்சம் வரும்னு யோசிச்சு 12,000ன்னு போடுறேன். 12,000 இன்ட்டு 6 வருஷத்துக்கு 9% தனி வட்டி டிவைடட் பை 100. 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே என்னது 9 6 are 54. 9 6 are 54 இன்ட்டு 120 அப்படின்னு இருக்கும். ஸோ இன்ட்டு 100ன்னு போட்டால் என்னது 5,400. அதுக்கப்புறம் என்னது 54 இன்ட்டு 20 இன்ட்டு 100. இங்கே வந்து 54 இன்ட்டு 120ன்னு வருது. நான் இன்ட்டு 100 ஒரு வாட்டி இன்ட்டு 2 அப்படின்னு பண்ணுறேன். அப்போ இங்கே என்னது 8 10. அப்போ 108 அப்போ இங்கே 6480 அப்படின்னு வருது. 12,000 ப்ளஸ் 6480. ஏன்னா எனக்கு இங்கே கொடுத்த அமௌண்ட்டை விட ஜாஸ்தியாக வருதா இல்லையா? அப்போ இது கிடையாது. அப்போ நான் அசியூம் பண்ணது ரொம்ப ஹெவியாக அசியூம் பண்ணிட்டேன் போல. அப்போ என்ன பண்ணணும்? எனக்கு ஆப்ஷன்ஸில் இது 2ல் தான் மிச்சம் இதை விட கம்மியாக இருக்கிறதா நம்ம என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணணும். இப்போ 11,000 ட்ரை பண்ணலாம். ஸோ 11,000 ட்ரை பண்ணால் இங்கே என்ன இருக்கும்? இங்கே 120 பதிலாக 110ன்னு இருக்கும். அவ்வளோதானே? ஸோ அப்போ 54 இன்ட்டு 110 அப்படின்னா 100 தனியாக போட்டுடலாம். அப்போ 2 7. 54 இன்ட்டு 10 தனியாக போடுவோமா? ஸோ 540 அப்படின்னு வரும். ஸோ 5,940. 11,000 ப்ளஸ் 5,940 என்னது? 5,940 அப்படின்னு போடுறப்போ 16,940 வந்துருச்சா? ஸோ ஆன்சர் எக்ஸாக்டாக வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 16,900 இதான் வந்து என்னுடைய அமௌண்ட். இது அசல் தொகை, இது இன்ட்ரெஸ்ட்டு, ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள். certain sum of money amounts to 20,160 in 5 years at 8% interest. Find the principal amounts to. இது வந்து 20,000 சில்லறையாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நிறைய ஜீரோஸ் இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு அப்ராக்சிமேட்டாக நான் வந்து நடுவில் இருக்க வேல்யூவை எடுத்துக்கிறேன். 100ன்னு இருக்குது. ஏன்னா அதை வச்சு நான் இந்த 2 ஆப்ஷனில் எதுன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 14ன்னு நான் எடுக்காமல், ஏன்னா ஆன்சர் வந்து ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் 14,100ன்னு வச்சு ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா 14,400ன்னு வச்சு கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ 14,100ன்னு வச்சு ட்ரை பண்ணுறேன். இன்ட்டு 5 இயர்ஸு 8% டிவைட் பை 100க்கு பதில் 2 0 கேன்சல். அப்போது இங்கே 5 8s are 40 இன்ட்டு 40 இன்ட்டு 4ன்னு பண்ணால் இங்கே என்ன வரும்? 1 4 is 4 4 4 are 16 1 5. ஸோ 5640 இதுதான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்னு வந்துடும். ஸோ இப்போ நான் அசியூம் பண்ணது என்னது? 14,100 ரூபாய். இப்போ எனக்கு தொகை என்ன வந்திருக்கு? 14,100னா 0 4 7 19,740 தான் வந்திருக்கு. 19,740 தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே 20,000 இருக்குது டோட்டல் அமௌண்ட்டு. அப்போ நான் அசியூம் பண்ணது கம்மி. அப்போ பி ஆப்ஷன் வராது, ஏ ஆப்ஷன் வராது. இப்போ இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்தோம்னா நமக்கு 300 ரூபாய்க்கு மேலே வருதா? அப்போ 300 ரூபாய்க்கு மேலே வருதுன்னா மேக்ஸிமம் இதுதான் ஆன்சராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கேப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல. ஸோ அதனால நான் சொல்கிறேன். இப்போது எது வேணால் ட்ரை பண்ணலாம். இங்கே இருக்கிறத ட்ரை பண்ணிவிட்டு வராது இன்னொன்று ஆப்ஷன் அப்படின்னு போட்டுடலாம். ஆன்சர் அதுதான்ட்டு.
இப்போ நான் 14 4 4 சைஃபர்னு போடுறேன் இன்ட்டு 40யா, ஏன்னா 5 8s are 40, ஸோ அந்த 40 தான் போடுறேன். டிவைடட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 14 4 4 இன்ட்டு 4, 4 4s are என்னது 16, மிச்சம் 1. இங்கே 4 4s are 16 + 1 17 1. இங்கே 4 4s are 16 + 1 17 1 அப்படின்னா 5. ஸோ இதான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட். இப்போ இங்கே என்னோட அசல் தொகை என்னது 14 4 40 எடுத்தோமா. இப்போ இதில் 5 7 7 6ன்னு போடுறேன். போடுறப்ப இங்கே என்ன வருதுன்னு பாருங்க, இங்கே 6ன்னு வருது. யூனிட் டிஜிட்டே நமக்கு என்ன பண்ணல அப்படின்னா மேட்ச் ஆகலை இல்லையா. ஸோ அப்போ யூனிட் டிஜிட்டே மேட்ச் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அப்படின்னு போட்டுருவோம். இன்னொரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் போட்ட வரைக்கும் நம்ம கரெக்டாக போட்டிருக்குமான்னு எப்பயுமே செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்க, ரம்யா நீட்ஸ் 9 lakhs ஆஃப்டர் 10 years. How much amount should she invest now in a bank? Pays 20% simple interest. இப்போ எனக்கு 10 வருஷம் கழிச்சு, இதுதான் n. இப்போ அந்த பேங்க்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து 20%. 10 வருஷம் கழிச்சு 9 லட்சம் வேணும் அப்படின்னா இப்போ அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ இது வந்து எனக்கு அமௌண்ட். அப்போ இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னா பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இங்கேயும் கெஸ்டில் தான் போகும். ஸோ கெஸ்டில் மேக்ஸிமம் என்னது 4 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் இருக்குது. நான் 5 லட்சம் வரைக்கும் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு கேப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ அதனால நான் 5 லட்சம் வச்சு ட்ரை பண்ணுறேன். பிரின்சிபல் வந்து 5 லட்சம் அப்படின்னு வச்சுக்கிறேன். இன்ட்டு n 10 6 20 டிவைடட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ 2 0 கேன்சல் பண்ணால் எனக்கு வட்டி 5 லட்சம் வருது. என்னுடைய அசல் தொகை 5 லட்சம். ஸோ 5 + 5 10 லட்சம். ஆனால் இங்கே 9 லட்சம் தான் அவங்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 லட்சம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 4 லட்சம் அப்படின்னு போட்டால் 4 லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். என்னுடைய வட்டி என்ன வந்துடும், இங்கே 4 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறோமா. ஸோ 4 lakhs 4 × 2 நமக்கு என்னது 8 lakhs வந்துடும். ஸோ இங்கே 2 நம்ம ஏற்கனவே பண்ணதில் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 5 lakhs வச்சுருக்கோம் அப்படின்னா 5 lakhs இன்ட்டு 10 × 20 டிவைடட் பை 100க்கு 2 0 போயிடும். ஸோ இங்கே 5 × 2 10 lakhs வருது. ஸோ 10 lakhs வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், 10 lakhs வந்துச்சுன்னா இங்கே எனக்கு 9 lakhs தான் வரணும். நீட்ஸ் 9 lakhs ஆஃப்டர் 10 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இங்கே 10 lakhsன்னு வருது, எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா. ஸோ அப்போது இது வந்து வராது. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ஷன் வச்சு ஜட்ஜ் பண்ணணும். ஸோ அப்போ இதை விட கம்மியான ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணணும். ஓகேவா. ஸோ கம்மியான ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணால் இங்கே என்ன இருக்கும், 1 2 4 3ல் ஏதாவது ஒன்று வச்சு ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு இந்த கொஷினும் ஹோம்ஒர்க்காக எடுத்து பண்ணுறீங்களா. ஸோ இதுதான் கமெண்ட் செக்ஷனுக்கான கொஷின். கமெண்ட் செக்ஷனுக்கு ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு சம் இருந்தது, அதுவும் கொடுத்துருக்கேன். இதுவும் ஹோம்ஒர்க்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அடுத்து, இன்வெஸ்டர் வாண்ட் டு ரிசீவ் 10,000 அஸ் a சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்ரி மந்த். இவருக்கு வந்து மந்த்லி 10,000 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10,000 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% பெர் ஆனம். எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ மந்த்லி எனக்கு என்னது 10,000. அப்போது ஒரு மாதத்துக்கு 10,000. அப்போது இயராக தானே PN சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1/12 × 8 PNR டிவைடட் பை 100 அப்படின்னு வரும். இப்போ 4 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் இது 2 இது 3 அப்படின்னு கிடச்சிருமா. அடுத்து இதை 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் 5,000 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே என்ன வந்துடும் 5,000, இங்கே 300 இருக்கும். ஸோ இங்கே இன்ட்டு 300 ஈக்குவல் டு P அப்படின்னு வரும். 5 × 3 என்னது 15, அப்புறம் 5 zeros இருக்குது. அப்போது 15 lakhs என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ப்ளஸ் வந்து எப்படி பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னு இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அமௌண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கும். அமௌண்ட்னா என்ன சொல்லுவோம், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னோமா. இன்ட்ரெஸ்ட் தனியாக கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துருக்க பிரின்சிபலோட ஆட் பண்ணால் போதும். வாட் வில் பி த அமௌண்ட் எ மேன் வுட் கெட் இஃப் ஹி இன்வெஸ்ட் 10,000 at 9% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10,000ன்றது என்னோட பிரின்சிபல். அப்புறம் இது வந்து நமக்கு R, இது N. ஸோ அப்போ 10,000 இன்ட்டு 9 × 3 டிவைடட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல். அப்போ இங்கே 9 3s are 27, இங்கே 2 0. ஸோ 2,700. 10,000 + 2,700 என்னது 12,700. அதான் என்னுடைய அமௌண்ட். அடுத்து மாலா இன்வெஸ்டட் 5,000 ஃபார் 2 years at 11%. ஸோ 5,000 2 வருஷத்துக்கு 11%. ஸோ இந்த 2 0 டிவைடட் பை 100க்கு பதிலாக கேன்சல் ஆகிடும். ஸோ 11 × 2 22, 22 × 50. ஸோ இங்கே 10 1 110ன்னு வரும், இங்கே ஒரு 0. ஸோ அப்போ 5,000 ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்த்தா தானே அமௌண்ட்டு. ஸோ 5,000 + 1,100னா 6,100 தான் நம்மளுடைய ஆன்சர்.
அடுத்த டைப் என்னன்னா டு ஃபைண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னு கேட்குற மாதிரி கொஷின்ஸ். விஜய் இன்வெஸ்டட் ₹10,000 at 5% simple interest per annum. He received 11,000 after some years. Find the number of years. ஸோ 5 வருஷம் கழிச்சு 10,000 இன்வெஸ்ட் பண்ணி 11,000 வாங்கியிருக்காரு. அப்போ இது என்னது எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட், இது வந்து டோட்டல் அமௌண்ட். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கிடைச்சிருமா? அப்போ இன்ட்ரெஸ்ட் என்னது ₹1000 ஐ ஈக்குவல் டு PNR by 100. P வந்து 10,000, N வந்து கேட்டிருக்காங்க, R வந்து 5 டிவைடட் பை 100. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா? ஸோ N தான் வேணும். இந்த 3 0 இங்கே 2 0 தான் இருக்குது, அப்போ இங்கே ஒரு 10 இருக்கும். ஸோ இங்கே 5 இங்கே 10, அப்போ கேன்சல் பண்ணால் N வந்து 2 வருஷம் அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இந்த N எல்லாம் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ மொத்தமாகவே நமக்கு இந்த சாப்டரில் இருக்குது ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான், ஒரே ஒரு ஃபார்முலா தான். அதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ₹4,000 ஆனது 4 ஆண்டுகளில் 5,000 ஆகிறது எனில் கணக்கிடப்பட்ட தனி வட்டி விகிதம் எவ்வளவு? ஸோ 6 தான் வட்டி விகிதம் என்னதுன்னு கேட்குறாங்க. இப்போ N வந்து 4, இப்போ 4,000 5,000 ஆயிடுச்சு, அப்போ வட்டி எவ்வளோ? ₹1000. ஸோ I வந்து 1000, PNR by 100. P வந்து 4,000 இன்ட்டு N வந்து 4 வருஷம், 6 தெரியாது. ஸோ டிவைடட் பை 100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடுமா? ஸோ அடுத்து இங்கே ஒரு 0 இருக்குது, இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ஸோ இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2ல் 8 மிச்சம் 2, ஸோ 25ன்னு வரும். அப்போ R ஈக்குவல் டு இந்த 4 இங்கே கீழே வந்துருமா? ஸோ 25/4. 6 4s are 24. ஸோ ரிமைண்டர் 1 61/4% தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து 2000ற்கு 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 120 எனில் ஆண்டுக்கு வட்டி விகிதம் எவ்வளவு? தனி வட்டி ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டாங்க, ஸோ 120. பிரின்சிபல் அமௌண்ட் என்னது? 2000. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. 6 தான் கேட்டிருக்காங்க. அப்போ டிவைடட் பை 100. அப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா? இந்த ஒரு 0வும் கேன்சல் ஆயிடும். 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் 6, திரும்ப இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3. அப்போ R வந்து 3%. கிளியர்? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 16 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் 7,000ற்கு பெறப்பட்ட வருடாந்திர சாதாரண வட்டி தொகை 1,680 எனில் ஆண்டு வட்டி விகிதம் எவ்வளவு? ஸோ இது வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? இது வந்து அசல் தொகை பிரின்சிபல். இங்கே மாதத்தில் கொடுத்துருக்காங்க. 16 மாதம்னா என்ன வரும் நமக்கு? அதை வந்து PNR சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப N வந்து இயரில் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ I வந்து 1,680, P வந்து 7,000, R தெரியாது, N என்னது? 16 மாதம் டிவைடட் பை 12ன்னு போட்டால் தானே இயர்ஸில் வரும். ஸோ டிவைடட் பை 12 டிவைடட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடுது. இப்போ நான் இதை வந்து 8 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன்னா இங்கே என்ன வந்துடும்? 21. இது என்னது? 2 அப்படின்னு கிடச்சிடுமா? அப்புறம் இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 அப்படின்னு வரும். இங்கே 7 டேபிள் இதை கேன்சல் பண்ணால் 3ன்னு வருமா? அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கும்? R/6, இங்கே 3. அப்போ R ஈக்குவல் டு என்னது? 3 × 6 18% அப்படின்னு கிடச்சிடும். ஸோ இதோட என்ன அப்படின்னா, ஓகே, இன்னும் ஒரு சம் இருக்குது. ஸோ 1,600க்கு 2 வருடங்கள் 4 மாதங்களில் கிடைக்கும் தனி வட்டி 252 எனில் ஆண்டு வட்டி விகிதம் எவ்வளவு? ஸோ தனி வட்டி கொடுத்துட்டாங்க ₹252. ஸோ அசல் தொகை ₹1,600. 2 வருஷம் 4 மாதத்துக்கு இந்த வட்டியாமா. ஸோ 2 வருஷம் ப்ளஸ் 4 மாதம்னா என்னது? மாதத்தை மட்டும் நம்ம இயராக மாற்றினா 4/12ன்னு வந்துருமா? அப்போ இதை 4ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணால் 1/3 அப்படின்னு வரும். திரும்ப இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறப்போ இங்கே 2 × 3 6, 6 + 1 7. ஸோ 7/3 அப்படின்னு வரும். ஸோ 7/3. R என்னன்னு தெரியாது. டிவைடட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதை 252 16 இருக்குது. 2ஆம் வாய்ப்பாடில் அடித்தா இங்கே 8. இங்கே என்னது? 1 2 6, 2 2s are 4, மிச்சம் 1 6ன்னு வந்துடும். அடுத்து இதை என்ன பண்ணலாம்? திரும்ப 2 டேபிள்லனா 4, இங்கே என்னது? 63 அப்படின்னு வரும். ஸோ அப்போ R என்ன வந்துடும்? இங்கே 4 × 7 28, கீழே 3 இருக்குது. ஸோ 63 × 3/28. 63 × 3னா 9, 18, 189/28 அப்படின்னு இருக்கும். ஸோ 28 189 அப்படின்னா என்ன வந்துடும்? 28 6ன்னு போட்டால் 8 6 are 48, 4 இங்கே 12 4 60னா 168. ஸோ 6ல் 168, மிச்சம் இங்கே என்னது? 1, இங்கே 2. ஸோ 21ன்னு இருக்கும். அப்போ 621/28 தான் நமக்கு R%. 21/28 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே என்னது? 3/4. அப்போ 6 3/4% தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்ப்போம்னா இந்த டபுள் ட்ரிபிள் பார்ப்போம். அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு சில மிஸ்டலேனியஸ் கொஷின்ஸ்லாம் இருக்குது.
ஸோ அதோட நமக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். சரியா? ஸோ ரெகுலராக இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்துடும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.